அரக்கு மாளிகை கதையின் தொடர்ச்சி. 1 மணி நேரத்திற்குப் பிறகு ஸ்நான அறையை விட்டு வெளியே வந்த சௌமினி தனது சுருண்ட கூந்தலை அவிழ்த்து போட்டுக்கொண்டு கண்ணாடி முன் வந்து உட்கார்ந்தாள். வாசனை தைலத்தை உள்ளங்கையில் ஊற்றி விரல்களில் தேய்த்து மெல்ல தலை முழுவதும் சாவகாசமாக தேய்த்து கொண்டு பிறகு சீப்பை எடுத்து மெல்ல வாரத் தொடங்கினாள். நேரத்தைப் பற்றி சிறிதும் கவலை இன்றி கூந்தலை இழைய வாரி தலை உச்சியில் சிங்காரமாக வட்ட வடிவில் கொண்டை முடித்து கொண்டாள். இப்படியும் அப்படியுமாக கண்ணாடி முன் தன் தலை அலங்காரத்தை பார்த்தபடி நின்ற அவள் திடுக்கிட்டு விட்டாள். அழகாக அலங்கரித்து கொண்டு அவள் வெளியே புறப்பட்டால் யாருமே அவளது வயதை ஊகிக்கவே முடியாது. பால் வழியும் பச்சிளங்குழந்தை முகம், பட்டு போன்ற தாழம்பு மேனி, துவண்ட இடை, உல்லாச நடை. 38 வயதை அவள் எட்டி கொண்டிருந்த ரகசியம் அவள் ஒருத்திக்குத்தான் தெரியும். திருமணத்தின் போது தனக்கு 22 வயது என்று அவள் கூசாமல் கூறிய பொய்யை ஸ்ரீமான் நாராயணனும் ஜலங்கண்டான் வாசிகளும் உண்மை என்று நம்பிவிட்டிருந்தார்கள். அத்தனை இளமை கொஞ்சிய அந்த சுந்தர வனத்தின் மீது சுருண்டு விளையாடிய நெற்றி கூந்தலில் இளநரை ஓடிக்கொண்டிருந்தது. அதை கண்டு அவள் நடுநடுங்கி விட்டாள். அவசரமாக மை டப்பாவை திறந்து சுண்டு விரலால் லேசாக மையை வழித்து நரைத்த கூந்தல் மீது பூசி மறைத்து கொண்டாள். அப்பொழுதுதான் அவளுக்கு நிம்மதியாக பெருமூச்சு விட முடிந்தது. பவுடர் பூச்சை முகத்தில் பூசுவதும் துடைப்பதும் நெற்றி பொட்டை பல ரூபத்தில் மாற்றி மாற்றி வைத்து கலைத்து கொள்வதுமாக நேரம் போவதே தெரியாது நிம்மதியாக அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள். ஒரு வழியாக முகச் சிங்காரத்தை முடித்து கொண்டு எழுந்து இடுப்புச் சாவியை உருவி இரும்பு பீரோவை திறந்தாள். அடுத்தபடியாக ஆடை அலங்காரம் படலம் தொடங்கியது. ஒரு தடவை உடுத்திய புடவையை மறுமுறை கண்களால் பார்ப்பதும் அவளுக்கு பிடிக்காத விஷயமாதலால் அடுக்காக தட்டுகளில் மடித்து வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த ஆடைகளை கீரையை கிளறுவது போல் கிளறி உதறி குவித்துவிட்டு முடிவில் சமீபத்தில் தான் வாங்கி வந்த புதிய புடவையை கட்டிலிருந்து கருநீல பித்தாபுரம் பட்டுச் சேலையை எடுத்தாள். அதற்கு எடுப்பாக தங்க நிறச் சோழியை எடுத்துக்கொண்டு பீரோவை பூட்டினாள். ஆடைகளை உடுத்தி கொண்ட பின்பு அணிகலன்களை தேடும் படலம் துவங்கியது. பீரோவுக்கு பக்கத்தில் இருந்த சிறு இரும்பு பெட்டியை திறந்து புடவைக்கு ஒத்தபடி இருக்க ஹைதராபாத்தில் இருந்து பிரத்யேகமாக வரவழைத்த நீல கற்கள் பதித்த நெக்லஸையும் காதணிகளையும் அணிந்து கொண்டாள். கைகளில் நீல நிற பிளாஸ்டிக் வளையல்களை முழங்கை வரை ஏற்றிக்கொண்டு வேலைக்காரி தயாராக துடைத்து வரிசையாக வைத்திருந்த பாதரட்சைகளில் அருகில் போய் ஆராய்ந்தாள். மஞ்சள் நிற அழகு பையுக்கு எடுத்தது மஞ்சள் நிற வெல்வெட் செருப்பு என தீர்மானித்து கொண்டு மணிகள் வைத்து தைத்த அழகிய காஷ்மீர் வெல்வெட்டு பாதரட்சைகளை அணிந்து கொண்டு கண்ணாடி முன் போய் நின்றாள். மை கசிந்த விழிகள் மருள மருள புரண்டு கொண்டிருந்ததால்தான் கண்ணாடி பிரதிபலித்த மோகன உருவம் ஒரு உயிருள்ள அழகிய பெண்மணியுடையது என சொல்ல முடியும். இல்லாவிடில் கற்பனையெல்லாம் திரட்டி ஒரு அற்புத சிற்பி செதுக்கிய செம்பொன் சிலை எனதான் தோன்றும். அத்தனை அழகாக காணப்பட்டாள் அவள். தன் மோகன வடிவையே பலமுறை பார்த்து மயங்கியவாறு நின்ற சௌமினி வெளி ஹால் கடிகாரம் மணி 1 அடிப்பதை கேட்டு திடுக்கிட்டு விரைவாக அறையின் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். நன்றியுள்ள நாய்க்குட்டி போல் அவள் வரவிற்காக வராந்தாவில் காத்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள் வேலைக்காரி தயலம்மாள். அவள் கையில் இருந்த பூக்குடையை கண்ணுற்றதும் உள்ளே வரும்படி கையால் சைகை செய்துவிட்டு மறுபடி தனது அறைக்குள் புகுந்து கொண்டாள் சௌமினி. ஜாதி மல்லிகையையும் கனகாம்பரமும் சேர்ந்து அழகாக தொடுத்து எஜமானிக்காக என்று விசுவாசமுடன் தான் எடுத்து வந்த மலர்ச்சரத்தை மேஜை மீது வைத்துவிட்டு அடக்கமாக நின்றாள் அந்த பணிப்பெண். எனினும் சற்று முன்தான் சுத்தப்படுத்தி விட்டு போயிருந்த அந்த அறை இருந்த அலங்கோலத்தை கவனிக்க தவறவில்லை தயலம்மாள். திறந்த கதவு வழியே உள்ளே தெரிந்த ஸ்நான அறைக்குள் கண்களை ஓட்டியவள் தனக்குள் லேசாக சிரித்து கொண்டாள். ஸ்நான அறை தொட்டியில் ஒரே சோப்பு நுரையும் அழுக்குமாக இருந்தது. நனைந்த துவாலை கீழே தரையில் மிதிப்பட்டு கிடந்தது. களைந்து போட்ட ஆடைகள் ஒரு மூலையில் தாறுமாறாக கிடந்தன. மஞ்சள் பொடியும் சீயக்காய் தூளும் தரையில் சிதறி கிடந்தன. அறை முழுவதிலும் முழங்கால் வரை வந்துவிடும் போல் சிதறி விழுந்த தண்ணீர் பிரளயமாக ஓடிக்கொண்டிருந்தது. ஸ்ரீமதி நாராயணனுக்கு அந்தரங்க பணிப்பெண்ணாக அந்த வீட்டில் என்று வேலைக்கு அமர்ந்தாலோ அன்றே எஜமானி அம்மாளின் பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் பக்குவமாக புரிந்து கொண்டிருந்தாள் அவள். எனவே அவள் மேஜை மீது சிதறி கிடந்த பவுடர் தூளை
துண்டினால் துடைத்து சுத்தப்படுத்திவிட்டு தரையில் எஜமானி அம்மாள் உதறி போட்டிருந்த புடவைகளை எடுத்து விரைவாக மடித்து ஒழுங்காக வைக்கத் தொடங்கினாள். கொண்டையில் பூச்சரத்தை சுற்றி கொண்டு ஒரு வழியாக தனது அலங்காரத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு வெளியே புறப்பட ஆயத்தமான சௌமினி சாவி கொத்தை இடுப்பிலிருந்து உருவினாள். அறையின் சாவியை அதனின்று தனியே எடுத்து வேலைக்காரியிடம் நீட்டி, வேலை முடிந்ததும் கதவை பத்திரமாக பூட்டிவிடு என்று உத்தரவிட்டு வெளியே போக திரும்பினாள். தைலம்மாளுக்கு காலையிலிருந்து ஒரு விஷயம் மண்டையை உடைந்து கொண்டிருந்தது. அதை எஜமானி அம்மாளிடம் சொல்லாவிட்டால் அவள் செத்து விடுபவள் போல் வம்பு அவள் நெஞ்சை அடைத்தது. அம்மா, உங்களுக்கு விஷயம் தெரியுமல்லவா? சந்திரா அம்மாவுக்கு ஒரு புது நர்ஸ் வைத்திருக்கிறார்கள். அவள் ரொம்ப என்று ஆரம்பித்தாள். வெளியே போக காலடி எடுத்து வைத்த எஜமானி விருக்கென திரும்பி, வைக்கட்டுமே, எனக்கென்ன அதை பற்றி? இது பெரிய இன்டர்நேஷ்னல் நியூஸ் போல் சொல்ல வந்துட்டியே. எத்தனையோ பேர் நான் கொண்டு வந்து வைத்தேன். ஒருத்தரும் இங்கே நிலைத்து இருக்கவில்லை. இப்பொழுது தானே பார்த்து தேடி ஒருத்தியை வேலை செய்ய அமர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நர்ஸ் முடிவு வரை நிலைத்து இருக்கட்டும், பார்க்கலாம் என சூள் கொட்டினாள் அலட்சியமாக. முடிவு வரை என்கிறீர்களே அம்மா, அப்படியானால் என்று வம்பு விசாரித்தால் ஆவலை அடக்க முடியாத தைலம்மாள். பின்னே இந்த பெண் எழுந்து நம் எல்லோரையும் போல் நடந்து ஓடி ஆடி வாழப்போகிறாளா? இப்பொழுது நாற்காலியுடன் கிடக்கிறாள். அடுத்தபடி படுக்கையோடு படுக்கையாகி விடுவாள். அதற்கு பின்னர் 4 பேர்கள் தோள்கள் மீது புறப்பட வேண்டியதுதானே என்றாள் ஆத்திரத்துடன். தைலம்மாள் பெருமூச்சு விட்டாள். பாவம், இந்த வாழ்வை விட அந்த பெண்ணிற்கு சாவு எவ்வளவோ மேலானதம்மா என்றாள் அனுதாபத்துடன். நானாக இருந்தால் இப்படி நடைபிணமாக இருப்பதை விட நிஜ பிணமாவது மிக்க நலம் என எண்ணி சுட்டு கொண்டு செத்து ஒழிந்திருப்பேன். சாகவும் மாட்டாமல் பிறருக்கு பாரமா என்று மேலும் பேச முடியாது. பொங்கி வந்த சினத்தை தீர்த்து கொள்ள பற்களை நரநரவென கடித்தாள் எஜமானி. என்று மீண்டும் பெருமூச்சு விட்ட தைலம்மாள் ஸ்நான அறையை சுத்தப்படுத்த உள்ளே சென்று விட்டாள். கையில் ஜம்ப பையை சுழற்றி கொண்டு உல்லாச நடைபோட்ட வண்ணம் வெளியே கிளம்பிய சௌமினி வராந்தாவை தாண்டி மாடியின் முன் ஹாலுக்குள் சென்றாள். ஸ்ரீமான் நாராயணன் மின்சார விசிறி அடியில் மிருதுவான சோஃபா ஒன்றில் ஹாலின் நடுவில் அமர்ந்திருந்தார். தமது இளம் மனைவிக்கு ஈடாக இருக்க எண்ணி அவர் பிரயாணத்தின் போது அணிந்து கொண்டிருந்த புஷ் கோட்டும் கால் சராயும் புழுக்கத்தை உண்டு பண்ணியதால் அவைகளை களைந்து எறிந்துவிட்டு குளிர்ச்சியாக இருக்க நூல் வேட்டி ஒன்றை கட்டி கொண்டிருந்தார். சோஃபா மீது சரிந்த துவாலையை ஒரு கரத்தால் பிடித்து கொண்டு வலது கரத்தில் இருந்த ஒரு காகிதத்தை கண்களுக்கு சற்று தொலைவில் வைத்து வாசிக்க முயன்று கொண்டிருந்தார். உல்லாசமான வாழ்க்கையையும் போஷாக்கான உணவும் சேர்ந்து அவரது எடையை நாளடைவில் அபிவிருத்தி செய்து கொண்டிருந்ததனால் முன்னை விட மிக பருத்து விட்டிருந்தார் அவர். எத்தனையோ பத்தியமாக சாப்பிட்டும் கனத்து விட்ட தமது உடலை அவரால் கரைக்க முடியவில்லை. முன்னால் சரிந்து கொண்டு வந்த வயிற்றையும் அதன் மீது அலைகளாக படர்ந்து கொண்டிருந்த சதை மடிப்புகளையும் அவர் உட்கார்ந்திருந்த கோலத்தையும் கண்ட சௌமினிக்கு தஞ்சாவூர் தலையாட்டி செட்டியார் பொம்மையின் ஞாபகம்தான் ஏற்பட்டது. கண்ணாடி போட்டுக்கொண்டு படிக்கிறது தானே, ஏன் இப்படி கண்களை பாழடித்துக் கொள்கிறீர்கள் என உரிமையாக அதட்டிக்கொண்டு அருகில் வந்து அமர்ந்தாள். குப்பென்று நாசியை தாக்கிய மல்லிகை மலரின் மனத்தை அனுபவித்த வண்ணம் தமது ஆசை மனைவியை நிமிர்ந்து பார்த்து தமது போலி பற்கள் அனைத்தையும் காட்டி சிரித்தார் நாராயணன். கண்ணாடி இல்லாமலே இப்பொழுதெல்லாம் என்னால் வாசிக்க முடிகிறதே என்று ஜம்பமாக கூறிவிட்டு காகிதத்தை கீழே வைத்தார். இடதுபுறமிருந்த சிறிய மேஜை மீது அம்பிப்பயல் ஒரு கண்ணாடி டம்ளரில் ஆரஞ்சு ரசத்தை நிறைத்து வந்து வைத்து போயிருந்தான். அதை கையில் எடுத்துக்கொண்டு மனைவியை பார்த்து மோகனமாக முறுவலித்துவிட்டு, கொஞ்சம் பழரசம் சாப்பிடேன் என்று குழையுடன் கெஞ்சினார். வேண்டா வெறுப்பாக ஒரு வாய் குடித்துவிட்டு டம்ளரை கீழே வைத்துவிட்டு எழுந்தாள் சௌமினி. நான் கொஞ்சம் வெளியில் போக வேண்டும் என்று முணுமுணுத்தாள். தெரியுமே, ஊர் வந்ததும் உனக்கு உடனே சுத்த ஆரம்பிக்க வேண்டும். பதைக்கிற இந்த வெயிலில் எங்கே அப்படி அவசரமாக போக வேண்டும் என்று கணவர் அதட்டினார் செல்லமாக. சௌமினியின் அழகிய விழிகளில் திரண்டு நின்ற பிடிவாத குறியை லேசாக கவனித்துவிட்டு கீழே வைத்திருந்த காரியாலய காகிதக்கட்டுகள் கொண்ட தோல்பையை தூக்கி எடுத்து சோஃபாவில் வைத்துக்கொண்டு திறந்தார். அதை துழாவி உள்ளிருந்த தமது மணிப்பர்ஸை எடுத்தார்.
அதிலிருந்து சில ரூபாய் நோட்டுகளை உருவி எடுத்து மனைவியிடம் நீட்டினார். இந்த வருஷம் வியாபாரம் கொஞ்சம் மந்தமாகிவிட்டது. அடுத்த வருஷம் இன்னும் மோசமாகிவிடும் போலிருக்கிறது. அதனால் நம் வீட்டுச் செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் என்று இழுத்தார் கணவர். நான் செலவுக்கு கேட்கும் பொழுதுதான் நீங்கள் சிக்கன திட்டங்களை பற்றி பேசத் தொடங்குகிறீர்கள். இஷ்டமில்லாவிட்டால் கொடுக்க வேண்டாமே என்ற கொஞ்சலாக கோபித்து கொண்ட சௌமினி தமது அழகு பையில் பணத்தை திணித்து கொண்டாள். எவ்வளவு கொடுத்திருக்கிறீர்கள் என்று கேட்கும் பாவனையில் தனது புருவங்களை உயர்த்தி கணவனை உற்று பார்த்தாள் அவள். 500 ரூபாய்கள் கொடுத்திருக்கிறேன். இந்த மாத செலவிற்கு வைத்துக்கொள். அடிக்கடி கேட்டு தொந்தரவு செய்யாதே. பணம் மரத்தில் காய்க்கவில்லை தெரியுமா என்று அன்புடன் கடிந்து கொண்டு தமது மனைவியின் கன்னத்தில் செல்லமாக மெல்ல தட்டினார். பின்னால் யாரோ பலமாக இருமும் சத்தம் கேட்கவே திடுக்கிட்டு நாராயணன் தமது மேல் துண்டை உதறிக்கொண்டு எழுந்து நின்றார். மனைவியும் புருஷனும் அந்தரங்கமாக பேசும்பொழுது எப்படி குறுக்கிடுவது என்று புரியாமல் சங்கோஜத்தில் தவித்து கொண்டிருந்த கிட்டா தொண்டையை சரிபடுத்தி கொண்டு கையை கட்டிய வண்ணம் தலையை குனிந்து கொண்டு மிகவும் பணிவுடன் சாப்பாடு தயாராக இருக்கிறது என்று எஜமானனுக்கு தெரிவித்தார். சரி போ, இதோ வந்துவிட்டோம் என்று பதிலுக்கு கம்பீரமான குரலில் உத்தரவிட்ட எஜமானர் ஹாலின் முன்னும் பின்னும் உலவத் தொடங்கினார். எனக்கு பசிக்கவில்லை, நான் வெளியே போய்விட்டு வந்து பிறகு சாப்பிடுகிறேன் என்று விர் என்று அம்பு போல் பாய்ந்து எழுந்து நின்றாள் சௌமினி. வெளியே போக அத்தனை அவசரம் என்ன? சாப்பிட்டு விட்டு போகலாம். பல நாட்கள் பொறுத்து வீட்டுக்கு வந்திருக்கிறோம். குழந்தைகளுடன் சேர்ந்து சாப்பிடாமல் வெளியே போகிறாளாம். வெளியே இதென்ன அசட்டுத்தனம் என்று பெரிய குரலில் ஓங்கி அவர் ஒரு அதட்டல் போட்டார். சௌமினியின் முகம் சிவந்து விட்டது. நாராயணனிடம் ஒரு கெட்ட குணம் குடிகொண்டிருந்தது. எத்தனைதான் மனைவி மீது மயக்கம் இருந்த போதிலும் வேலையாட்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர் முன்னிலையில் தாம் மனைவியை அடக்கி ஆளும் ஆண்மகன் என்பதை விளம்பரப்படுத்தி கொள்ள மெத்த விருப்பமுடையவராக இருந்தார். 4 பேர்கள் முன்னிலையில் மனைவியிடம் சங்கநாதம் போல் கோபத்தில் உரிமிவிட்டு தனிமையில் இருக்கும் பொழுது அதற்கு பிராயச்சித்தமாக விலையுயர்ந்த பொருட்கள் ஏதேனும் வாங்கி கொடுத்து ஈடு செய்து விடுவார். அப்படிப்பட்ட ஒரு விசித்திர பிறவி அவர். அம்மாவும் சாப்பிட்டு விட்டுதான் வெளியே போகப் போகிறாள், இலை போடு என்று கிட்டாவுக்கு உத்தரவிட்டு விட்டு கம்பீரமாக நடந்து அப்பால் சென்று விட்டார். மாடி வராந்தாவை ஒட்டி இருந்த பெரிய அறையின் நடுவே கிடந்த மேஜை மீது பிளாஸ்டிக் விரிப்பை போட்டுவிட்டு நுனி வாழை இலைகளை வரிசையாக விரித்து போட்டான் அம்பிப்பயல். சுற்றிலும் நாற்காலிகளை கொண்டு வந்து அவன் போட்டு கொண்டு இருக்கையில் உணவு வகைகளை சூடாக இலைகளில் பரிமாறினார் கிட்டா. இடது புறம் இருந்த நாற்காலிகளில் எஜமானர் வந்து அமர்ந்து கொண்டார். வேண்டா வெறுப்பாக சௌமினி அடுத்த ஆசனத்தில் அவர் அருகே வந்து உட்கார்ந்து கொண்டாள். ஜெகதீசன் அடுத்தபடியாக தன் சிறிய தாயார் அருகே வந்து உட்கார்ந்து கொண்டான். அதற்கு அடுத்த இடத்தில் கிரிதரன் உட்கார்ந்தான். தள்ளும் நாற்காலியை உருட்டி கொண்டு வந்த மஞ்சுளா கையை பிடித்து மெல்ல சந்திராவை இறக்கி அவள் தந்தையின் அருகே இருந்த நாற்காலியில் உட்கார வைத்தாள். முதலாக எஜமானர் எஜமானி இருவர் முன்னிலையிலும் வந்து நின்றதனால் ஏற்பட்ட கூச்சம் மஞ்சுளாவின் கால்களை நடுங்கச் செய்தது. நெஞ்சு பக் பக் என்று அடித்து கொண்டது. அப்பால் போக அவசரப்பட்ட தன் சிநேகிதியின் கரத்தை கெட்டியாக பற்றி கொண்டாள் சந்திரா. இவள்தான் அப்பா மஞ்சுளா என்று அறிமுகம் செய்து வைத்தாள் தன் தந்தைக்கு. அப்படியா, சந்தோஷம். அத்தை கங்காவுக்கு உறவு பெண்ணாக இருப்பது ஒரு வழியில் நல்லதாயிற்று என்று பதிலளித்த நாராயணன் ஒரு முறை தொண்டையை கனைத்துவிட்டு உண்பதில் நாட்டம் காட்டலானார். நீயும் உட்கார் என்று சந்திரா மிக்க உரிமையுடன் மஞ்சுளாவின் கரத்தை பற்றி தனக்கு அடுத்தபடியாக இருந்த ஆசனத்தில் அமர்த்தி கொண்டாள். ஏக காலத்தில் பல கண்கள் தன்னை ஆவலுடன் உற்று கவனிப்பதை உணர்ந்த மஞ்சுளா வெட்கி முகம் சிவந்து போய் தலை நிமிர துணிவு இன்றி இலையின் மேல் முகத்தை கவிழ்த்து கொண்டு விட்டாள். மை கசிந்த மோகன விழிகளை அகல விரித்து தன் எதிரே இருந்த பெண்ணை ஏற இறங்க கவனித்தாள் சௌமினி ஆச்சரியத்துடன். இவளா புது நர்ஸ் என்று ஓடியது அவள் உள்ளத்தில் சிந்தனை. சிவப்பு கட்டாவாயில் புடவையும் பச்சை சீட்டி ரவிகையையும் கருப்பு பாசிமணி மாலையையும் அணிந்திருந்த போதிலும் அந்த பெண் ஒரு சிங்கார பதுமை போல் எழில்மிக்கவளாக விளங்குவதை காண அவளுக்கு வியப்பு தாழ முடியவில்லை. மெல்ல தன் கரு விழிகளை இடதுபுறமும் வலதுபுறமும் சுழற்றினாள். இலையை பார்ப்பதும் வெளியே தெரிந்த வானத்தை பார்ப்பதும் இடையே சற்றென்று தன் தங்கை அருகே அமர்ந்திருந்த இளன் நங்கையை ஆவலுடன் உற்று பார்ப்பதுமாக கிரிதரன்
பொழுதை கழிப்பதை கண்ணுற்றாள். ஏளன புன்னகையுடன் வலதுபுறம் நோக்கினாள். கை இரண்டையும் கன்னங்களில் ஊன்றிக்கொண்டு சாப்பிட மனமில்லாமல் தன் எதிரே இருந்த அந்த அழகியை விழுங்கி விடுகிறவன் போல் ஜெகதீசன் பார்த்து கொண்டு உட்கார்ந்திருப்பதையும் கண்டாள். அடடே என்று தனக்குள் அசட்டையாக முணுமுணுத்துவிட்டு ஸ்ரீமான் நாராயணன் பக்கம் விழிகளை திருப்பினாள். வியப்பும் ஆச்சரியமும் ஒருங்கே எய்தியவர் போல் நாராயணனும் அந்த ஏழை பெண்ணை வைத்து விடி வாங்காது பார்த்த வண்ணம் உட்கார்ந்திருந்தார். சௌமினியின் தாழம்பூ முகம் செந்தாமரையாக சிவந்து விட்டது. நெஞ்சு கோபத்தில் துடிதுடித்தது. ஆத்திரத்தில் உதட்டை கடித்து கொண்டாள். ஏன் ஒருத்தருக்கும் சாப்பிட ஆசை இல்லையா? எனக்கு பசிக்கிறது கிட்டா, இங்கே கொஞ்சம் சாம்பார் போடுங்கள் என்று உத்தரவிட்டுவிட்டு சந்திரா பக்கம் திரும்பினாள் சௌமினி. கங்கா அத்தைக்கு உறவு என்றாயே, என்ன வழியில் உறவாம்? இதற்கு முன் உன் அத்தை வீட்டில் இவளை நான் பார்த்ததே இல்லையே என்று கடுமையும் அதிகாரமும் நிறைந்த குரலில் அதட்டி கேட்டாள் சௌமினி. சந்திராவுக்கு இந்த குறுக்கு கேள்வி பிடிக்கவில்லை. பரிதாபமாக தன் தமையனை ஒரு தடவை நிமிர்ந்து பார்த்துவிட்டு மெல்லிய குரலில் ஏதோ தூரத்து உறவாம் என்றாள். யாரோ தலை மீது மிகவும் சில்லென்று குளிர்ந்த நீரை எதிர்பாராத விதம் கொட்டிவிட்டார் போல் ஒருவித பயங்கரமான அதிர்ச்சி ஏற்படவே மஞ்சுளாவின் உள்ளமும் உடலும் வெடவெடத்தது. கண் குளிர மனம் இனிக்க பார்க்க பார்க்க தெவிட்டாத பேரழகியாக விளங்கும் எஜமானி அம்மாள் மெத்த கோபக்காரி போலும். பொய் சொன்ன விஷயம் தெரிந்தாலும் சாயம் வெளுத்து போய்விடுமே என்று எண்ணி கலங்கிவிட்டாள். தலையை நிமிர்த்தவோ கைகளை அசைக்கவோ துணிவின்றி சிலை போல் உட்கார்ந்திருந்தாள் மஞ்சுளா. கங்கம்மாள் அத்தைக்கு ஊர் பூராவுமே உறவுதான், எல்லோரும் சிநேகிதிகர்கள்தான் என்று ஏளனமாக நகைத்து சௌமினி ஒரு பிடி சாதத்தை மட்டும் நாசுக்காக இலையின் நடுவே ஒதுக்கி சாம்பாருடன் கலந்து உட்கொண்டாள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஜெகதீசன் உரக்க கூறிவிட்டு கடகடவென்று சிரித்தான். மஞ்சுளாவின் மேனி புயல் காற்றில் அலைபட்ட தளிர்கொடி என இன்னும் வேகமாக நடுங்கத் தொடங்கியது. போதும் ஜெகதீசா, வாயை மூடு என்று கிரிதரன் அடக்க மாட்டாத சினத்தில் சீறினான். அவ்வளவுதான். ஜெகதீசன் இலையை விட்டு எழுந்து விட்டான். கையை உதறிக்கொண்டு கோபத்துடன் அண்ணனை உறுத்து விழித்தான். என்னோடு சேர்ந்து சாப்பிட உனக்கு இஷ்டமில்லை என்றால் முன்பே சொல்லிவிடுவது தானே என்று இறைந்து கூச்சலிட்டான். சௌமினி தனது இடது கரத்தை நீட்டி அவனது கையை பற்றி இழுத்து அவனை மறுபடி உட்கார வைத்தாள். தனது வெள்ளை பற்கள் தெரிய லேசாக சிரித்துவிட்டு, வேலைக்காரர்களுடன் சேர்ந்து சாப்பிடும் அளவிற்கு இந்த வீட்டில் பொது உடைமை தத்துவம் தலை தூக்கி நிற்கும் பொழுது உன்னோடு உட்கார்ந்து உணவருந்த மாட்டேன் என யார் சொல்லப் போகிறார்கள்? நீ வீணாக ஆயாசப்படாதே, சாப்பிடு. எல்லோரும் சேர்ந்து எங்கள் பசியை பாழடிக்காதீர்கள் என்று ஏளனமும் கோபமும் கலந்த குரலில் பளிச்சென்று சொன்னாள். நான் உங்களுடன் சமமாக உட்கார வலிய வரவில்லை அம்மா. வற்புறுத்தப்பட்டேன், மன்னியுங்கள். நான் வேலைக்காரி என்பதை அறிவேன் என்று கிரீச்சிட்டு பேசிவிட்டு எழுந்தோடி விட வேண்டும் போல் மஞ்சுளாவிற்கு துக்கமும் ஆத்திரமும் பீறி கொண்டு வந்தன. கண்களில் பெருகிய கண்ணீரை சமாளிக்கும் நிமித்தம் இன்னும் சற்று தலையை கீழே சாய்த்து கொண்டாள். சரி சரி, இதெல்லாம் என்ன தர்க்கம் என்று பொதுவாக ஒரு அதட்டல் போட்டுவிட்டு நாராயணன் சிம்மம் போல் எல்லோரையும் ஒரு முறை முறைத்து பார்த்தார். பிறகு சாவதானமாக சாப்பிட ஆரம்பித்தார். இந்த சிறு பூசலை அவர் ஒரு பொருட்டாக பாவிக்கவில்லை என்பதை அவர் முகபாவம் காண்பித்தது. ஆனால் அங்கு கூடியிருந்த மற்ற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் ஒவ்வொரு விதமான உணர்ச்சி அலை மோதிக்கொண்டிருந்ததனால் அவர்கள் அனைவருக்கும் விஷமாக தென்பட்டது உணவு. வைத்தியர் சுந்தரேசன் தமது பழைய மாடல் ஃபோர்டு மோட்டார் வண்டியிலிருந்து இறங்கினார். மருந்து பையை கையில் எடுத்துக்கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தார். கண்களுக்கு எட்டிய தூரம் வரை வேலைக்கார பையன் முத்துவை காணவில்லை. சிகிச்சை செய்ய வெளியே புறப்பட்டு சென்ற வைத்தியர் வர கொஞ்சம் நேரமாகும் என்பதை உணர்ந்த முத்துவுக்கு வாயில் வராந்தாவிலேயே சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்க பிடிக்கவில்லை. கடை தெருவு வரை காலார சுற்றி வர கம்பி நீட்டி விட்டிருந்தான். எங்கே தொலைந்து விட்டிருந்தாய் என்று அதட்ட வீட்டில் அம்மாவும் இல்லாததால் அவன் பாடு கொண்டாட்டமாகத்தான் இருந்தது. மருந்து பையை தாமே தூக்கி கொண்டு சட்டை பையிலிருந்த சாவியை எடுத்து வீட்டுக் கதவை மெல்ல திறந்தார்.
ரேழி, தாழ்வாரம், கூடம், முற்றம் என்று பழைய காலத்து பாணியில் கட்டப்பட்டிருந்த தமது வீட்டுக்குள் நுழைந்தார். கூடத்தில் கிடந்த மேஜை மீது மருந்து பையை வைத்துவிட்டு வாயிற்கதவை சாத்தி தாளிட்டார். அவருக்கு அன்று மிகவும் களைப்பாகத்தான் இருந்தது. முன்போல் ஓடி ஆடி வேலை செய்ய அவரது உடலில் சக்தி அதிகம் இருக்கவில்லை. வயோதிகம் ஒருபுறம் சேர்ந்து கொள்ளவே அவர் மிகவும் சோர்ந்து போய்விட்டிருந்தார். முகத்திலே வழிந்த வியர்வையை துடைத்துக்கொண்டு ஊஞ்சலில் வந்து அமர்ந்து கொண்டார். சுந்தரேசன் ஜலங்கண்ணானில் மிகவும் பிரசித்தி பெற்ற வைத்தியர்தான். பல வருஷங்களாக சொந்த வைத்தியசாலை வைத்து பெரும் புகழ் தீட்டியிருந்தார். பெரிய நகரத்து பிரபல வைத்தியர்கள் போல் பேங்கில் பணத்தை குவித்து வைக்காவிடினும் ஏழை மக்களின் பாராட்டுதலையும் அன்பையும் ஏராளமாக பெற்றிருந்தார். தமது 2 பெண்களுக்கும் தக்க காலத்தில் திருமணம் செய்து புக்ககம் அனுப்பிவிட்டிருந்ததனால் வைத்தியருக்கு குடும்ப பொறுப்பு மிகவும் குறைந்து விட்டிருந்தது. எனவே அவரது வாழ்க்கையில் அவசரம் என்னும் விஷயம் அடியோடு மறைந்து பல ஆண்டுகளாகி விட்டிருந்தன. அதற்கு பதில் அவரது நடையிலும் செயல்களிலும் நிதானம் நிரம்பி இருந்தது. ஊஞ்சலை மெல்ல அசைத்து கொண்டு சுற்றும் முற்றும் ஊன்றி கவனித்தார். ஐயாவுக்கு கோபம் வரும் என்று உணர்ந்து கொண்டிருந்த முத்து வீட்டின் உட்புறத்தை சுத்தமாக பெருக்கி சாமான்களை ஒழுங்காக அதன் அதன் இடத்தில் வைத்துவிட்டுத்தான் போயிருந்தான். அவன் வேலையில் குறை காண முடியவில்லை. எனினும் எதையோ இழந்துவிட்டது போல் களை குன்றி வெறிச்சென்று இருந்தது வீடு. ஊஞ்சலில் இருந்தபடியே எட்டி மேஜை மீது பையன் வைத்துவிட்டு போயிருந்த காலை தபால் கட்டை கையில் எடுத்தார். ஒவ்வொன்றாக பிரித்து சாவகாசமாக படித்தார். அன்று அவருக்கு பல கடிதங்கள் வந்திருந்தன. ஆனால் அவர் எதிர்பார்த்த அந்த ஒரு கடிதம் அன்றைய தபாலில் இருக்கவில்லை. பர்வதம் ரொம்ப சோம்பேறியாகிவிட்டாள். போன உடனே கடிதம் போட வேண்டும் என்று பண்ணி சொல்லியிருந்தேன் என்று தமக்குள் அவர் முணுமுணுத்துவிட்டு லேசாக சிரித்தார். அவர் மனைவி பர்வதம்மாள் அவரை விட்டு சென்னைக்கு சென்று அப்படியொன்றும் பல மாதங்கள் ஆகிவிடவில்லை. 2 தினங்களுக்கு முன்புதான் அவள் சென்றிருந்தாள். தமது இளைய பெண்ணுடன் சில நாட்கள் தங்கியிருக்க அவள் சென்னைக்கு கிளம்பி சென்றிருந்தாள். கணவனை தனியே விட்டு செல்ல அவள் விரும்பவே இல்லை. அவளை வற்புறுத்தி வெளியூருக்கு அனுப்பி வைத்தார். முகம் கடுக்காது அழுக்காது 40 வருஷ காலம் நிழல் போல் கூடியிருந்து பொறுமையுடன் குடும்பத்தை நிர்வகித்து வந்த அவளுக்கு ஒரு சில தினங்கள் குடும்ப கவலைகளை மறந்து சந்தோஷமாக ஓய்வாக இருக்க உரிமையில்லையா? இவ்வாறு எண்ணித்தான் முதலாக தமது மனைவியை அவர் வெளியூருக்கு அனுப்பி வைத்தார். நாட்கள் அதிகமாகவில்லை என்ற போதிலும் புதுமையாக ஏற்பட்ட இந்த பிரிவு அவருக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. குடும்பத்தின் தலைவி இல்லாத வீடு என்ன வீடு என்று யாரோ கூச்சலிடுவது போல் தனிமை அவருக்கு பயங்கரமாக தென்பட்டது. சிந்தனையை வேறு திக்கில் செலுத்துவதற்காக காலை பத்திரிகையை எடுத்து சற்று நேரம் படித்தார். பிறகு எழுந்து கூடத்து கொடியில் காய்ந்து கொண்டிருந்த மேல் துண்டை எடுத்துக்கொண்டு முற்றத்திற்கு சென்றார். இளைய வயதில் தொழிலை ஆரம்பித்த புதிதில் தாம் கற்ற கல்வி மீது கொண்டிருந்த பற்றுதலினால், மேலை நாட்டு நாகரிகத்தில் தாம் கொண்டிருந்த மோகத்தினாலும் வைத்தியருக்கு கடவுள் நம்பிக்கை அவ்வளவாக இருந்ததில்லை. ஆனால் காலக்கிரமத்தில் பிற நாட்டு நாகரிகத்தின் பற்று குறையத் தொடங்கியதும் தெய்வ நம்பிக்கை தானே அதிகரிக்கத் தொடங்கியது. நாளடைவில் பூஜை, தியானம் முதலியவற்றில் அதிக நாட்டம் காட்டத் தொடங்கினார். அதன் பயனாக தமது 60வது வயதின் ஆரம்பத்தில் நாளைக்கு 3 வேளைகள் ஸ்நானம், ஜபம், தபம் முதலியவற்றில் கடுமையான சிரத்தை தோன்றிவிட்டிருந்தது. நெருக்கமாக வெட்டியிருந்த கிராப்பு சிகையின் உச்சியில் சுண்டைக்காய் அளவில் முடிச்சிட்டு தொங்கிய சிறு குடுமி ஒன்று அவரது வைதீக மனப்பான்மைக்கு அறிவு சின்னமாக திகழ்ந்தது. முற்றத்து குழாய் அடியில் அண்டாவை நகர்த்தி வைத்து அதில் பச்சை தண்ணீரை நிரப்பினார். ஆனந்தமாக சாவகாசமாக ஸ்நானத்தை முடித்து கொண்டார். கூடத்து கொடியில் முதல் நாள் தானே துவைத்து காய வைத்திருந்த உலர்ந்த வேட்டியையும் மேல் துண்டையும் எடுத்து உடுத்தி கொண்டார். பட்டையாக நெற்றி மீதும் கழுத்து, மார்பு, கைகள் மீதும் விபூதியை இட்டுக்கொண்டு மேல் துண்டை மடித்து இடுப்பில் வேட்டி மீது கட்டிக்கொண்டு பூஜை அறைக்குள் சென்று அமர்ந்து கொண்டார். தனிமை உண்டாக்கிய மன சஞ்சலத்தை உதறிவிட்டு நிம்மதியாக வெகுநேரம் தியானத்தில் ஈடுபட்டிருந்தார். அங்கிருந்து அவர் வெளியே எழுந்து வருவதற்குள் பிற்பகலாகி விட்டது. காலையிலிருந்து ஏதும் ஆகாரம் உட்கொள்ளாததனால் பசி லேசாக வயிற்றை கிண்டியது. எனவே அடுத்தபடியாக அவர் உணவை பற்றி சிந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டது. ஹோட்டலில் இருந்தோ மற்றவர் வீட்டிலிருந்தோ வரும் உணவை அவர் என்றுமே விரும்பியவரல்ல. ஆகவே மனைவி ஊருக்கு சென்றதிலிருந்து சுயம்பாகத்திலே ஈடுபட வேண்டிய கடமை ஒன்று கூட சேர்ந்து கொண்டு விட்டது. விதவிதமான உணவு வகைகளை வேண்டும் என்று விரும்பும்
பெருந்தீனிக்காரர் அல்ல அவர். உடல் அயற்சி ஏற்படாது வேலைக்கு ஏதோ ஆகாரம் கிடைத்தால் போதும் என்ற மனப்பான்மை உடையவர். அதனால் வெறும் பழம், பால் 2 மட்டுமே உண்டு 2 தினங்களை கடத்தி விட்டிருந்தார். சாப்பாடு இல்லாமல் பட்டினி கிடக்காதீர்கள். பக்கத்து வீட்டு பாட்டியிடம் சொன்னால் உங்களுக்கு வேண்டியதை தயாரித்து அனுப்புவார். எனக்கு உங்களை பற்றியேதான் கவலை இருக்கும் என்று மனைவி பலமுறை வற்புறுத்தி சொல்லிவிட்டு சென்றிருந்தாள். ஆனால் அவர் பிற தயவை நாட விரும்பவே இல்லை. சமையலறை மேடை மீது வரிசையாக சமைக்கும் பாத்திரங்களையும் சாமான்களையும் வைத்துவிட்டு போயிருந்தார் பர்வதம். சமையல் அறைக்குள் நுழைந்து குமுட்டி அடுப்பை பற்ற வைத்து எடுத்துக்கொண்டு வந்தார். தாழ்வாரத்தில் காற்றோட்டமான இடத்தில் அடுப்பை வைத்துவிட்டு மற்ற சாமான்களை கொண்டு வந்து சுற்றிலும் வைத்துக்கொண்டு சாவதானமாக சமைக்கத் தொடங்கினார். அடுப்பருகிலேயே சென்று அறியாத அவருக்கு என்ன செய்வது, எப்படி ஆரம்பிப்பது என்று ஒன்றுமே விளங்கவில்லை. எப்பொழுதோ மனைவி அருகில் உட்கார்ந்து கொண்டு கவனித்த ஞாபகத்தை வைத்துக்கொண்டு நெய்யை தாராளமாக ஊற்றி கொஞ்சம் ரவை உப்புமா செய்து கொண்டிருந்தார். தண்ணீரை பொங்க வைத்து காப்பி பொடியில் ஊற்ற வடித்தெடுத்து பசும்பாலில் கலந்து ஒரு வழியாக காப்பி தயாரிப்பையும் முடித்து கொண்டார். சமையல் மேடையில் ஒருபுறம் காகிதத்தில் சுற்றி பத்திரமாக வைத்திருந்த வாழை இலை அடுக்குகளிலிருந்து 2 சிறு நுனி இலைகளை எடுத்து சுத்தமாக கழுவி துடைத்து கொண்டு வந்து கூடத்து மேஜை மீது வைத்தார். உடனே சாப்பிட மனமின்றி கடிகாரத்தை பார்த்தார். 3 அடிக்க சில நிமிஷங்களே இருந்தன. அவருடைய நண்பன் வேதாந்தம் அங்கு வரும் நேரம் அது. கொஞ்சம் பொறுத்தால் நலம் என தனக்குள்ளே எண்ணிக்கொண்டு ஊஞ்சலில் வந்து உட்கார்ந்து கொண்டார். அது சமயம் வாயிற்கதவை தட்டும் சப்தம் கேட்கவே சுந்தரேசனுக்கு மகிழ்ச்சி தாழ முடியவில்லை. பைத்தியம் பிடித்துவிடும் போல் மனதை குழப்பிய தனிமைக்கு நண்பர் வேதாந்தத்தின் பேச்சு மிக்க ஆறுதலாக இருக்கும். ஆதலால் அவரது வருகை நல் வருகையாக இருந்தது. வேகமாக எழுந்து சென்று, உனக்கு ஆயுசு 100டா, தலையில் கல்லை போட்டாலும் நீ சாக மாட்டாய் என்று உற்சாகமாக கூறிவிட்டு கதவை திறந்தார். குபீர் என்று முன்னால் விரைந்து உள்ளே வீசிய சென்ட் வாசனையை தாண்டி கொண்டு வேகமாக உள்ளே வந்து நின்ற பெண்மணியை கண்டதும் அவர் முகத்தில் அசடு கலை ஓடியது. நீங்களா, வாருங்கள் என்று ஏமாற்றத்தையும் அடக்கி கொண்டு வரவேற்றார். உள்ளே வந்த பெண்மணி ஆச்சரியத்துடன், வேறு யாரையோ எதிர்பார்த்தீர்கள் போலிருக்கிறது. இருந்த போதிலும் அந்த ஆசீர்வாதம் எனக்கு தற்சமயம் மெத்தவும் தேவையாக இருக்கிறது. தொண்டையில் ஒரே ரணம், வலி தாங்க முடியவில்லை. ராத்திரி பூராவும் தூங்கவே இல்லை. இப்படியே விட்டால் இன்று மாலை பொழுதிற்குள் மரணமே வந்துவிடும் போல் நோவு பொறுக்க முடியவில்லை. காலையில்தான் வெளியூரிலிருந்து வந்தோம். வந்தவுடன் எனக்கு வழக்கம் போல் ஏகப்பட்ட அலுவல்கள் கவனிக்க குவிந்து கிடக்கின்றன. முதலில் உடம்பை கவனித்து கொண்டுதான் பிறகு மற்ற விஷயங்கள் என ஓடோடி வந்தேன் என்று கூறிவிட்டு கைப்பையை சுழற்றி கொண்டு உள்ளே வந்து நின்றாள் சௌமினி. நெருப்பை கண்டு அப்பால் நகர்ந்து கொள்கிறவர் போல் அவளுக்கு வழிவிட்டு ஒதுங்கி நின்று கொண்டார் சுந்தரேசன். அவள் வரவையும் பேச்சையும் அவர் எதிர்பார்க்கவில்லை என்பதனை முகப்பாவும் தெரிவித்தது. மாமி, மாமி என்று தேனினும் இனிய குரலில் கூவி அழைத்து கொண்டு கூடத்திற்கு விரைந்த சௌமினி ஊஞ்சல் மீது உட்கார்ந்து கொண்டாள். உஸ் என்று பெருமூச்சு விட்ட வண்ணம் கைக்குட்டையினால் விசிறிக்கொண்டாள். அது நின்று இன்னும் வேகமாக பறந்து வந்த சென்ட் மனம் வைத்தியர் மூக்கை துளைத்ததுடன் மூளையையும் குழப்பியது. பர்வதம் ஊரில் இல்லை என்று சுருக்கமாக பதில் சொல்லிவிட்டு வாயிற்கதவை நன்றாக திறந்து வைத்தார் அவர். மனைவி இல்லாத சமயம் ஸ்ரீமதி நாராயணன் போன்ற அழகான இளம் பெண்ணுடன் தனியே வீட்டுக்குள் அமர்ந்து வார்த்தையாட அவர் விரும்பவில்லை. வயதில் அவள் அவருடைய பேத்திக்கு சமமானவள் என்ற போதிலும் அவளை கண்டால் என்றுமே அவருக்கு கொஞ்சம் அச்சம்தான். படம் விரித்தாடும் சர்ப்பம் பார்க்க பலபலவென மின்னிக்கொண்டு அழகாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதை அருகில் வைத்து கொண்டு உறவாட முடியுமா? அதுபோல் நல்லவர்களுக்கு வீண் பொல்லாப்பை உண்டாக்கிவிடும் ஆபத்தான பெண்மணி ஸ்ரீமதி நாராயணன் என்பது அவரது. இந்த பயல் வேதாந்தன் இன்றைக்கு என்று சதி செய்கிறானே, ஏன் இன்னும் அவனை காணவில்லை என மனதிற்குள் தமது நண்பனை சபித்துவிட்டு மேல் துண்டை உதறி போட்டுக்கொண்டு வைத்தியர் தாழ்வாரத்தில் வந்து நின்றார். அவர் படும் அவஸ்தை சௌமினிக்கு வேடிக்கையாக இருந்தது. தன்னை கண்டு அவர் அஞ்சி அரண்டு போவதைக் காண ஒரு வகையில் அவளுக்கு மிகவும் திருப்தியாகவும் இருந்தது. குடும்ப வைத்தியர் என்று அவரை ஆனந்த நிலையத்தில் உள்ள அனைவரும் கொண்டாடி வரவேற்ற போதிலும் அவரது வைத்திய கலையை மிகவும் மட்டமாகத்தான் அவள் எண்ணினாள்.
அவரது உச்சி குடுமியையும் ஓரம் நெய்ந்த நிஜாரையும் குப்பை தொட்டியில் வீசி எறிய வேண்டிய அவரது ஓட்டை மோட்டார் வாகனத்தையும் அவள் கேலிக்கிடமான விஷயங்களாக எண்ணினாள். கைராசிக்காரர் என் உயிரை பலமுறை காப்பாற்றிய புண்ணியவான் என்று ஸ்ரீமான் நாராயணன் பலமுறை புகழ்ந்து பேசியும் கூட அவளுக்கு சுந்தரேசன் வைத்திய திறமையில் நம்பிக்கை ஏற்பட்டதே இல்லை. பழங்காலத்து கட்டுப்பெட்டி, இவருக்கு நவீன காலத்து சிகிச்சை முறைகள் என்ன தெரியும்? பட்டிக்காட்டு பாட்டியம்மாளின் வைத்தியம்தான் தெரியும் என உள்ளூர அலட்சியம் கொண்டிருந்தாள். அதன் பயனாக ஒரு சிறு தலைவலி என்றால் கூட அவள் டாக்டர் சுந்தரேசனின் தயவை நாடியதில்லை. பல மைல்களுக்கு அப்பால் இருந்த வீர சோழன் பட்டணத்து பிரபல வைத்தியர்களைத்தான் தேடிக்கொண்டு செல்லும் வழக்கமுடையவள். எனவே அவள் தன்னை தேடிக்கொண்டு அங்கு வந்ததை அவரால் நம்பவே முடியவில்லை. சுமார் 5 வருஷங்களாக பழகியதில் ஓரளவுக்கு அவருக்கு சௌமினியின் மனப்போக்கு புரிந்துவிட்டிருந்தது. தன்னை அவள் துச்சமாக கருதுகிறாள் என எண்ணி ஒரு நாளும் அவர் கவலைப்பட்டதும் இல்லை. உண்மையில் அவர் ஸ்ரீமதி நாராயணனை ஒரு பொருட்டாகவே என்றுமே மதித்தவரில்லை. அவளது நாகரிகமான தோற்றம், பேச்சு போக்கு முதலிய பலவும் அவருக்கு அருவருப்பை கொடுத்தன. இப்படிப்பட்ட தான் தோன்றி பெண்களுக்கு வைத்தியம் செய்வதை விட பெட்டியை கட்டி மூலையில் வைத்துவிட்டு கடவுளை எண்ணி தியானமாக இருப்பதே மேல் என்று எண்ணியவர். பணம் பணம் என்று அவர் பேயாக திரியவில்லை. இப்பொழுதுதான் நான் வெளியிலிருந்து வந்தேன் என்று கூறிவிட்டு அவர் மேலே பேச முடியாது தவித்தார். தன்னுடைய முல்லை பற்களை தாண்டிய பவள இதழ்கள் மீது புன்னகையாக மலர்ந்த சிரிப்பை அடக்கி கொண்டு ஊஞ்சலில் நின்று துள்ளி எழுந்து நின்றாள் சௌமினி. அடடா, இன்னும் சாப்பிடவில்லையா? நேரம் ஆகிவிட்டதே என்று அனுதாபத்துடன் கூறிவிட்டு தாழ்வாரத்தின் பக்கம் கண்களை திருப்பினாள். அடக்கடவுளே, களைத்து வீடு வரும் உங்களுக்கு சமையல் வேலை வேறு சேர்ந்து கொண்டு விட்டிருக்கிறதே. மாமி ஊருக்கு போயிருக்கும் விஷயம் தெரிந்திருந்தால் நமது பங்களாவிலிருந்து சாப்பாடு அனுப்பியிருப்பேன். அதனால் என்ன, இன்று ராத்திரியிலிருந்து நம் வீட்டு அம்பியிடம் உங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது சாப்பாடு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்கிறேன். ஸ்ரீமான் நாராயணன் உங்கள் விஷயத்தை கேள்விப்பட்டால் ரொம்பவும் வருத்தப்படுவார். குடும்ப வைத்தியர் என்பது ஒருபுறம் இருக்க, நீங்கள் அவருக்கு மிகவும் வேண்டிய நண்பராயிற்றே என்று கொஞ்சிய குரலில் பேசினார். முகத்தை சுளித்து கொண்டார் சுந்தரேசன். உங்களுக்கு அந்த சிரமமெல்லாம் வேண்டாம் அம்மா என்று பட்டென பதிலளித்துவிட்டு, நீங்கள் வந்த காரியத்தை சொன்னால் நலமாக இருக்கும் என்றார். பொங்கி வந்த கோபத்தை அடக்கிக் கொண்டாள் சௌமினி. கிரிதரனுக்கு அடுத்தபடியாக அவள் வெறுப்புக்கு பாத்திரமாக இருந்தவர் சுந்தரேசன். உங்கள் பொழுது மிகவும் அருமையானது. அதை வீணடிக்க எனக்கு என்ன பைத்தியமா? நீங்கள் என் குடும்ப வைத்தியராக பல காலமாக இருப்பதால் தலைவலி கால்வலி என்றால் உங்களிடம் ஓடி வர வேண்டியிருக்கிறது என்றால் கேலி மிகுந்த குரலில். பாம்பின் கண்களைப் போல் அவளது கருவிழிகள் மின்னின. உங்களுக்கு வைத்தியம் செய்ய முடியாது என்று ஒருபொழுதும் நான் மறுத்ததில்லை. ஆனால் தாங்கள்தான் என் சிகிச்சையில் நம்பிக்கையின்றி வேறு வைத்தியர்களை நாடி செல்கிறீர்கள். அதற்காக எனக்கு கோபமில்லை. பணத்திற்கும் புகழுக்கும் நான் பாடுபட்ட காலம் மலையேறிவிட்டது என்றார் கடுமையான குரலில் சுந்தரேசன். எரித்து விடுகிறவள் போல் அவரை ஒருமுறை எரித்து பார்த்துவிட்டு சௌமினி தனது தோள்களை அசட்டையாக குலுக்கினாள். அதனால்தானோ என்னவோ உங்களை எங்கள் வீட்டு வேலைக்காரர்கள் டாக்டர் என்பதற்கு பதில் சாமியார் என்று செல்ல பெயரிட்டு அழைக்கிறார்கள் போலும் என்று ஏளனமாக சொல்லிவிட்டு மெல்லச் சிரித்தாள். சுந்தரேசன் வாளாயிருந்தார். சரி, எனக்கும் நேரமாகிறது. தயவு செய்து தாங்கள் என் தொண்டை ரணத்திற்கு ஏதாவது மருந்து தர முடியுமா என்று அதட்டும் பாவனையில் கேட்டாள். வைத்தியர் ரேடியை தாண்டி வெளியே வந்தார். வாயில் வராந்தாவை ஒட்டி அமைந்திருந்த தமது சிகிச்சை அறையின் கதவை திறந்து மருந்து அலமாரி அருகில் சென்றார். ஒரு டப்பாவிலிருந்து சில மாத்திரைகளை எடுத்து காகித உறையில் போட்டு மூடி வாயை பசையினால் ஒட்டினார். நோயாளியின் பெயரையும் உட்கொள்ளும் முறையையும் காகித உறை மீது எழுதி கையில் எடுத்துக்கொண்டு வந்தார். 3 வேளைக்கு வேண்டிய மருந்து இதில் இருக்கிறது என்று சுருக்கமாக கூறிவிட்டு அதை ஊஞ்சல் பலகை மீது வைத்தார். தொண்டையை பரீட்சை செய்து பாராமலேயே மருந்து கொடுத்து விட்டீர்களே என்ற சௌமினி கலகலவென நகைத்தாள். எந்தெந்த நோய்களுக்கு எப்படி வைத்தியம் செய்ய வேண்டும் என்ற முறை எங்களுக்கு தெரியும். தங்களது தொண்டை ரணத்திற்கு பரீட்சை ஏதும் தேவையில்லை என்று பட்டென பதிலளித்த வைத்தியர் தமது முகத்தை மறுபுறம் திருப்பிக் கொண்டார். கோபத்தினால் முகம் சிவந்து போனாள் சௌமினி. காகித உறையை கையில் எடுத்துக்கொண்டு வருகிறேன், நமஸ்காரம் என்று கைகூப்பி வணங்கிவிட்டு வேகமாக வெளியே நடந்தாள். வாயிற்படியை தாண்டி அப்பால் சென்றவள் எதையோ நினைத்து கொண்டவள் போல் திரும்பி நின்றாள்.
படமெடுத்த நாகத்தைப் போல முகத்தை நிமிர்த்தி கொண்டு ஆக்ரோஷமாக அவரை வெறித்து பார்த்துவிட்டு, ஜெகதீசனை அழைத்து கொண்டு வந்து விட்டோம் என்றாள் விஷமமாக. எனக்கு தெரிந்த விஷயந்தான், புதிய சங்கதி அல்லவே என்றார் சுந்தரேசன் அமைதியாக. மறந்துவிட்டேனே, நான் ஒரு முட்டாள். அந்த வைத்தியர் இந்த குடும்ப வைத்தியருக்கு சங்கதியை தெரிவிக்காமலா விட்டிருப்பார்? ஜெகதீசன் சம்பந்தப்பட்டவரை எல்லோரும் ஒரே கூட்டமாக இருந்துதானே காரியத்தை நடத்தினார்கள். உங்களுக்கு தெரியாமலா போய்விடும் என்று அகந்தியாக பேசினாள். சுந்தரேசனது பொறுமை எல்லையை மீறிவிட்டது. எரிமலை என பொங்கி புறப்பட்ட சீற்றத்தை சிரமத்துடன் அடக்கி கொண்டார். அம்மா, என் நண்பர் மனைவியாயிற்று என்று பொறுத்து கொள்கிறேன். வீணாக வாயில் வந்தபடி பேசுவது உங்களை போன்ற பெரிய இடத்து பெண்களுக்கு அழகல்ல, முறையும் அல்ல. டாக்டர் தயானந்தரோ நானோ எங்கள் வைத்திய கலையை ஊரை ஏமாற்றுகிற வித்தையாக உபயோகிக்கவில்லை. உண்மையில் தற்சமயம் ஏமாந்து விட்டிருக்கிறவர் நீங்கள்தான் என்று எச்சரிக்கும் குரலில் உரத்து பேசிவிட்டு உள்ளே சென்று விட்டார். அலட்சியமாக முகத்தை குலுக்கிவிட்டு விர் என மின்னல் வேகத்தில் பாய்ந்து காரின் கதவை திறந்து கொண்டு டிரைவர் ஆசனத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள் சௌமினி. என்ன சித்தி, தலையை பிளக்கிற வெயிலில் என்னை காரில் உட்கார வைத்துவிட்டு சென்ற நீங்கள் வர இவ்வளவு நாழியாயிற்று. என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று ஜெகதீசன் கேட்டான். சாவகாசமாக சொல்கிறேன், பதறாதே, எல்லாம் முன் விஷயமாக சென்றிருந்தேன் என்று பதிலளித்த சௌமினி கோபத்தை அடக்க மாட்டாதவளாக காரை வேகமாக செலுத்தினாள். அவள் சென்று கொஞ்ச நேரம் கடந்தும் சுந்தரேசனது சீற்றம் அடங்கவில்லை. டாக்டர் தயானந்தரும் தானும் சேர்ந்து கொண்டு வேண்டுமென்றே ஜெகதீசனை அழைத்து வைத்திருந்ததாக பொருள்பட அவள் பேசியது அவருக்கு தாங்க முடியவில்லை. இந்த குற்றச்சாட்டை கேட்டு கவடமற்ற அவரது பளிங்கு உள்ளம் அடக்க மாட்டாது பதைபதைத்தது.